பயணிச்சு கொண்டிருக்கிறார். இந்த சமூகம் சார்ந்த இதுல பயணிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் புலம்பெயர் தேசத்துல இருந்தாலும் சரி, தாயார் தேசத்துல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விடயத்துல ஆக்கப்பூர்வமாக எண்ணங்களோட ஒன்றிணைச்சு பயணிக்கிறதுக்கான ஒரு தளமாக இது இருக்குது. நல்ல எண்ணங்களை கொண்ட ஆற்றல் மிக்க இளைய சமூகம் வாங்குவதற்குள்ள, அதாவது கூடுதலாக நான் சகோதரிமாரையும் கூட எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், பெண்களுக்கான உரிமை என்றது உங்களுக்கான உணர்வுகள் என்றதை நீங்கள் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். எந்த தடைகள் வந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காதங்கோ, உங்களோட அடையாளங்களோட முடிஞ்சால் வாங்கோ. அவற்றை உங்களோட அடையாளங்களை மறைச்சு கொண்டு எண்ணங்களை கருத்துக்களை தரக்கூடிய எங்களை விட ஆற்றல் மிக்க இளைஞ சமூகம் எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கான ஒரு பெரிய பரமாக கதைக்க நாங்கள் இந்த தளத்தை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் இந்த சமூகத்துக்கு வர அனைவரையும் யாராக இருந்தாலும் இந்த தளத்துல நன்மை தரக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட அனைத்து உள்ளங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். தயவு செய்து கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுல வந்து கதைச்சு உங்களுடைய எண்ணங்களையும் சமூகத்துக்கு தேவையான சிந்தனைகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்றேன். நன்றி. ஓமண்ணா, அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 8:30 வரையும் நாங்கள் இந்த இதெல்லாம் கொண்டு போவோம். 5 மணியிலேருந்து இப்போ இலங்கையில் இருக்கிற உறவுகளை தான் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்க்குறோம். இப்போ எங்களோட இலங்கையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாம் இதில் பங்கு கொண்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் முன்வைக்கணும். நீங்கள்லாம் இளைஞர்கள், எதிர்கால தூண்கள். அதாவது எங்களோட நாட்டை உங்களோட கைகள், நீங்கள்லாம் அதை கட்டி எழுப்புகிற அரசர்களாக இருக்கிறீர்கள், அரசியலாக இருக்கிறீர்கள். தயவுசெய்து நீங்களும் இலங்கையில் இருக்கிறார்கள் கூடுதலாக செய்யுங்க. உங்களுக்கு எது மாற்றங்கள் டைம் உள்ள செய்யணுமெண்டா அதையும் முன்னுக்கு சொல்லுங்கள். இலங்கையில் இருக்கிறார்கள் உங்களுக்காண்டி தான் இந்த 5 மணிக்கு நான் இந்த ஓன் பண்ணுறது. மற்ற சனி ஞாயிறுகளில் வேணுமெண்டா நாங்கள் கொஞ்சம் நேரத்தோட தொடங்குவோம். உங்களை மையமாக வச்சிருக்கிறோம். நிச்சயம் சுரேஷ், எதிர்காலத்தில் நாங்கள் எளிய தொடங்க வேணும் அவர்களுக்காகன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் தொடங்க வேணுமா? சமூகத்துல இந்த பாதிப்புக்குள்ளான சமூக இளைஞர்கள், யுவதிகள் சரி, இந்த பாதிப்புக்கு உள்ளானவர்கள் நீங்கள் பேர் விவரத்தை சொல்ல தேவையில்லை, சம்பவ இடத்தை சொல்ல தேவையில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்துல உங்களோட பாதிப்புகளையும் உங்களோட தாக்கங்களையும் இந்த சமூகத்துக்கு சிந்தனைகளா தாங்கோ. அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கொண்டு நீங்கள் இல்லாட்டி எப்படி அந்த வரிக்குள்ள நீங்க மாட்டப்பட்டு இந்த வரைக்கும் அந்த வரிக்குள்ள வாழ்றீங்கன்ற விஷயங்களை சொல்லுங்க. அதாவது அது அரசு திணைக்களங்களா இருக்கட்டும், சமூகம் சார்ந்த அரசியல்வாதிகளா இருக்கட்டும், எங்கள் சார்ந்ததா இருக்கட்டும், உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக கதைக்கக்கூடிய ஒரு இடமாக அதை மாத்துங்கள். அப்படி ஒரு விண்ணப்பத்தை நான் இந்த சமூகத்தில் நான் கேட்டுக்கொள்றேன். நிச்சயமா நாங்களும் அதுக்கான வழிவகைகளை செய்து தருவோம். உங்களோட இப்பவும் சேர்ந்து நாங்களோ ரவுராமன்யாவோ அல்ல எங்களோட ஜேடிஎல், எங்களோட சௌரர்கள், எங்களோட சுபாவோ எல்லாம் முழு பேருமா எல்லாருமே இதில் இருக்கிற ஜஸ்டின்னா எல்லாருமே இதுக்குள்ள ஒரு பலமாக இருக்கிறீர்கள், சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா உங்களோட இதுகள்லாம் ஊக்கங்கள்லாம் நாங்களும் இதை தொடர்ந்து உண்மையில அந்த வேலையில் அதில் இருந்தும் ஓடி நாங்கள் வாரன்னு சொன்னால் எங்களோட டாக்டருன்ற இதுகளுக்காண்டி. ஆனால் நாங்கள் செய்கிற கேட்ட மாதிரி டாக்டர் பரிசா தன்னை இதெல்லாம் செய்ய எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையாக எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 10 மத்தியாலம் நடத்த சொன்னாலும் நடத்துவேன். சுரேஷனா 1 மினிட். ஐயோ, ஒரு தடவை டாக்டர் ஐயா வந்துட்டு போனால் எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் வேணா எங்களுக்கு. ஒரு தடவை எல்லாருக்கும் தான் ஆசை, எங்களுக்கு தான் ஆசை. வந்தால் டாக்டர் வந்தேன்னு சொன்னா நிலைமை தலா இதா மாறிடுமே சொன்னா லைஃப்ல இன்னென்ன நாளையில வெறுவேறன்னு தெரிஞ்சா ஒரு கதைக்கு இன்னென்ன நாளில் வெறுவேறன்னு தெரிஞ்சோன்னு சொன்னா நியாயமான வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சமான பேர் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நம்ம மாறும் பாப்பா. டாக்டருக்கும் வேலையெல்லாம் அலுவலாம் ஓடிக்கொண்டு திரிகிறார். டைம் இல்ல பொறுமையா இருங்கோ. அலுப்பு தானே, நிச்சயமா வருவார். பொறுமையா இருங்கோ. குட் மார்னிங் அண்டா ஜனாதிபதிக்கு வணக்கம். ஒரு சின்ன சொல்லி உடனே அவர் தன்னை இதை அப்படியே கொண்டு போய்கொண்டே இருந்தார். எனக்கு அதான் ஒரு சிறப்பா இருந்தது. இப்போ சில பேர் ஜனாதிபதி என்று சொல்லி போட்டு தானே தன்னை நேரம் அவ்வளவுதான். அதோட உடனே திரும்பி தன்னை வாசிக்க துவங்கிட்டார். சில பேர் என்ன செய்யணும், ஜனாதிபதி இருக்கும் வரை அவர் விருந்திருக்கா நிமிந்திருக்கா தலையாட்டும் வரை நீங்க படிக்கலாம். அப்படித்தான் அந்த அவர் கிடைச்ச டைமை சரியான முறையில பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த டைமிங்கை கொண்டு போனார். அந்த டைமிங்கை தான் நான் பார்த்தேன். அவ்வளோ கட்டித்தனமா இதாக கொண்டு போனேன். மற்ற கதைச்சது அந்த வாதிட்டது தனிச்சு அவங்கள எத்தனை பேர் எதிர்கட்சின்னு சொல்லிக்க 40 பேர் 50 பேரோட நின்று ஒரு மனுஷன் திருப்பி கத்தி அமர்த்தி இல்லை இதன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த கட்ஸ் சாதாரணமானது இல்லை. ஆனா பார்க்க கவலையா இருந்தது. தனியா நின்று கதை கேட்க சரியான கவலையா இருந்தது. ஒரு 2-3 பேர் இருந்திருந்தா ஒரு தரம் ஆதரவு இல்லையே. ஒரு தமிழ் பண்டிகையில் தான் கூட்டமா வரும், சிங்களா தான் வரும்.
சிங்களா அவ்வளவுதான் தான் அவன்ட சில விளக்கம். பேரும் ஆனா ஆனா, கஷ்டப்படுது. இது இது வந்து டாக்டருக்கு பொருத்தமான ஒரு வசனம் உண்மைதான். அது அன்றைக்கு வேற போட்டோங்க பண்டிதான் கூட்டமா வர இந்த சிங்கம் போய் காட்டி இருக்குது சிங்களா தான் ஆட்டுமே அந்த உண்மையா மேல கேன்சர். நான் சொன்னேன் அது சிங்கம் அப்போ Yeah. ஆனா ஆனா மற்ற ஜேடிஎல் வந்து உண்மையிலே எங்களோட பார்லிமெண்ட்ல இயற்கையும் கலைக்கிற எங்களோட தேசிய தலைவர் சொன்ன மாதிரி எங்களோட சொல்லுங்க. தேசிய தலைவர் சொன்ன மாதிரி இந்த இயற்கையும் எங்கள் மாவீரட்டு அந்த ஆத்மாக்களும் உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில அவருக்குள்ள ஏதோ ஒரு உணர்வா கொடுத்திருக்குதுன்றதை நான் உண்மையிலே நான் உணர்வுபூர்வமா உணர்ந்து கொள்றேன். நன்மை காலங்களாக அர்ச்சனாவினுடைய தனிப்பட்ட ரீதியான மக்கள் சார்ந்த நலத்திட்டங்கள்ல அவர் எடுக்கிற அக்கறையும் அதீத வழிப்படுத்தலும் இதையும் எதிர்கொள்ற அந்த அஞ்சா நெஞ்ச துணிவையும் வந்து உண்மையிலேயே எங்களோட மாவீரருடைய அந்த ஆத்மாக்கள்லாம் அவருக்கு அந்த அவருக்குள்ள ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கின்றதா என்னுடைய நம்பிக்கையா இருக்குது. நிச்சயமா உண்மை நிச்சயம் உண்மை. நிச்சயமா. பின்ன எங்கட எத்தனை ஆட்கள் கொஞ்சமா அவமானங்கள், நெஞ்சம் எத்தனை வேற கேளிக்கைகள், எத்தனை ஆட்டாவுல. ஆமா 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 எத்தனை ஆனா நீங்க தாய்மாருடைய கதைங்க, நான் கண்ணீர்கள் இந்த கண்ணீர்களுக்காக ஆமா இந்த கண்ணீர்களுக்கான சிந்தனை துளியாகத்தான் ஏதோ ஒரு மாற்றத்துக்கான சிந்தனையாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். நிச்சயமாக பொறுத்திருங்கோ, பெரும் பெரும் மாற்றங்களை சிந்தனையை உருவாக்குவார். அவர்கிட்ட எண்ணற்ற மாற்றங்களுக்கான சிந்தனைகள் இருக்குது. உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு ஆளுமையோட என்னுடைய தம்பி இருப்பாருன்னு நான் கனவுடன் நினைச்சு பார்க்கிறேன். இந்த சமூகத்துக்கான ஒரு பெரிய ஒரு மாற்றமாக அது நிச்சயமாக இருக்கும். காலங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய இருக்கிறது, அதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. ஆனா மக்களிட பெரும் ஒத்துழைப்புன்றது இந்த சமூக விரோத ஊழல் நிறைந்த அந்த அரசியல் சார்ந்தவர்களை வெளியில அப்புறப்படுத்துறதுக்கு நிச்சயமாக கல்வி கற்ற உயர்நிலை அரசு அதிகாரிகள்ல இருந்து அடிப்படை மக்கள் வரைக்கும் எங்களுக்கு பெரும் ஆதரவு நிச்சயமாக தேவை. இந்த நேரத்திலேயும் எங்களோட சமூகம் இனியும் இதுக்கான குரலை இதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்க உருவாக்கி அந்த அதற்கான ஆணையை நீங்க கொடுக்கலைன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கான அடுத்த கட்ட மாற்றத்துக்கான வாய்ப்பே இல்லாதான் போக போகுது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்க தவற விட்டுட்டோம். இன்றைக்கு ஒரு ஆய்வாளர் சொல்லியிருந்தார், அது எவ்வளவுக்கு உண்மையானது இல்லாட்டி எவ்வளவுக்கு அது உண்மை தன்மை உடையதுன்றதை என்னால உணர முடியல. ஏன் இந்திய அரசாங்கம் தான் நீதிமன்றம் ஊடாக அர்ச்சனாவினது குரல் வழியை நசிக்கிறதா? இப்படி ஒரு கேள்வியை ஒரு ஆய்வாளர் கேட்டிருந்தார். ராமேஸ்வரன் ஒரு ஆய்வாளர் கேட்டிருந்தார். நீங்க அவற்றை பதிவுகளை போய் பார்த்தா தெரியும். இன்றைய அரசாங்கத்தின் ஒரு நிகழ்ச்சி திட்டம் தானா இது? அர்ச்சனாவுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகளையும் மக்கள் சார்ந்த திட்டங்களையும் எதையுமே செய்ய முடியாத வகையில அவரது கழுத்துக்கள் நசிக்கப்படுகிறதா இன்றைய அரசாங்கத்தால? ஏன் இந்த அரசாங்கம் இது தொடர்பாக எந்த விதமான ஒரு மாற்றீடான சிந்தனையும் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறதுன்றதா எங்களுடைய இன்றைக்கு அந்த ஆய்வாளர்கிட்ட கேள்வி. என்ன காரணம்? ஊழல் நிறைந்த அரசு நிர்வாகங்களை மாற்றுவோம், ஊழல் நிறைஞ்ச விஷயத்தை நாங்கள் கையில் எடுப்போம், மக்களுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் ஆவரும் போய் எங்களுடைய அரசாங்கத்தால தர முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல. இந்த அரசுக்கு இந்த அரசாங்கத்தால பாராளுமன்றங்கள்ல சட்டங்களை இயற்றாமலேயே இருக்கிற நடைமுறை சட்டங்களை பின்பற்றி எங்களோட மக்களுக்கான ஒரு வாழ்வியலை உருவாக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களைத்தான் நாங்கள் இந்த அரசுகிட்ட கேட்கிறோம். இந்த அடிப்படை விஷயங்களை கூட செய்ய முடியாத அரசு எங்களுக்கு ஏன்? இப்ப அடுத்த ஒரு கருத்தை முன்வைக்க போறோம். எப்படி என்றால் அதுக்கு ஒரு காலம் வேணும்னு சொல்லி இன்றைக்கு அர்ச்சனா வந்த காலமும் அரசு வந்த காலமும் ஒரே மாதிரி தான். அந்த அர்ச்சனா மக்களுக்காக காலத்தையா கேட்டுக்கொண்டிருந்தவர். எனக்கு ஒரு காலம் வேணும், இன்னொரு 6 மாசம் என்ன வேலை செய்ய விடுங்கோ, அதுக்கு பிறகுதான் நான் மக்கள்கிட்ட பிரச்சனை கதைப்பேன் சொல்லி கேட்டுக்கொண்டா இருந்தவர். நான் இன்றைக்குமே சொல்றேனே, காலம் அதாவது ஒரு நீதி வழங்கப்படுறதுக்கு எடுக்கப்படுற கால தாமதமானது நீதி மறக்கப்படுறதுக்கு சமமாகும் என்ற தத்துவம் தான் சட்டத்தின் அடிப்படை வாதம். இந்த சட்டத்தை படிச்ச இந்த இலங்கையில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். நீதி வழங்கப்படுவதற்கு எடுக்கப்படும் தாமதம் அந்த நீதி மறக்கப்பட்டதுக்கு சமமாகும். அது போன்றுதான் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குறதுக்கு அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு கால தாமதமும் நிச்சயமாக அந்த மக்களுக்கான நீதி வழங்கப்படுறதுக்கு மறுக்கப்பட்டதுக்கு சமம் என்றதான் அடிப்படை தத்துவம் என்றதை இந்த சமூகம் புரிஞ்சு கொள்ள வேணும். நான் இன்றைக்கும் ஆழத்தனமா சொல்லுவேன், தமிழக காவல்துறையில 5 முதன்மை ஆய்வாளர்கள் இருந்தவ, அதுல ராமணன் ஐயாவில இருந்து என்னுடைய அப்பாவில இருந்து
மிச்சம் 5 பேர் இருக்கணும். இன்றைக்கும் அதுல 3 பேர்கிட்ட மரணம் ஆயிட்டோம். அதுல குணரட்னம் ஐயான்னு சொல்லி அந்த நீதிமன்றங்களை எங்களுக்கு பழக்கி ஆழம தன்மையாக எங்களோட நிர்வாகங்களை நடத்துறதுக்கு, காவல்துறை சார்ந்த எங்களோட அறிவுகளை மேம்படுத்துறதுக்கு என்னுடைய தந்தையாரோட சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்கியவர் தான் அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், நீதி வழங்கப்படுறதுக்கு எடுக்கப்படும் காலதாமதம் நீதி மறக்கப்பட்டதுக்கு சமமாகும் என்ற தத்துவத்தை என்னுடைய மனசுல ஆழமா விதைச்சவர் தான் அவர். இன்றைக்கு இந்த அரசாங்கமும் இந்த தாமதத்தை இழுக்கப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோட மக்களுக்கான அந்த நீதி மறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இதை இந்த சமூகம் புரிஞ்சு கொள்ள வேணும். இன்றைக்கு நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கின்றேன், என்னுடைய தமிழ் சமூகம் அறிவு சார்ந்த சிந்தனை சார்ந்த சமூகமாக மாற்றமடைந்து சிந்தித்து மாற்றங்களை உருவாக்குற சமூகமாக உருவாக்கப்பட வேண்டும். உணர்ச்சிகளுக்கும் அடிமைப்படுறது கொந்தளிக்கப்படுற சமூகமாக என்னுடைய சமூகத்தை நான் மாற்ற விரும்பவில்லை. கணவர் என்னோட கதைச்சு கொண்டவர் ஒரு போராட்டத்தை செய்வோம், நாங்கள் ஆக்களை திரட்டுவோம், அதை போய் வைத்தியசாலைக்கு முன்னால் செய்வோம் உண்டு. நான் சொன்ன விஷயம் ஒரு காலம் இல்லை, அது சட்டத்துக்கு முரணானது. சட்டம் தன்னுடைய கடமையை இரும்பு கரம் கொண்டு அந்த மக்கள் மீது தான் திணிக்கும், நிச்சயமாக திணிக்கும். நாளைக்கு ஒரு கட்டத்துல 5000 பேரோ 10,000 பேரோ நீங்கள் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி முன்னால் கூடுனீங்கன்னு சொன்னால் சட்டம் தன் கடமையை செய்யும். அதுல பாதிக்கப்பட போறது எங்களோட மக்கள் தான். அப்ப எங்களுடைய சிந்தனையெல்லாம் என்ன, அறிவு ரீதியாக சிந்தித்து இந்த மாற்றங்களை உருவாக்க வேண்டும், அந்த மாற்றத்துக்கான சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். என்னுடைய இனத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இறுதியான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். மாற்றங்களை உருவாக்குவோம். நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படுகின்ற எங்களோட தலைமத்துவ பண்பு கொண்ட அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இந்த சமூகம் பின்னோக்கி நிற்கும் என்ற ஒரு அடிப்படை வாதத்தை முன்வைப்போம். மக்கள் அதுக்கான தீர்வுகளை கொடுக்கட்டும். அரசு நிறுவனங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோட நெஞ்சில கை வச்சு சொல்லுங்கோ. அதுக்காக நான் எல்லா அரசு நிறுவன அதிகாரிகளையும் சொல்லல. நீங்கள் நினைத்தால் வடக்கு என்பது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காண்கின்ற பெரிய ஒரு சிங்கப்பூராக மாற்றம் அடைய வேண்டுமா இல்லையான்றது அறிவு சார்ந்த கற்றவற்ற உங்களுடைய பண்புல இருக்குது, உங்களோட நடவடிக்கையில இருக்குது, உங்களோட செயல இருக்குது. இந்த வடக்கு தமிழ் சமூகம் இன்றைக்கு பெரும் அறிவு சார்ந்த சமூகத்தை நம்பி இருக்குது. நீங்கள் இந்த சமூகத்துக்கு பெரும் துரோகம் செய்கிறீங்கன்றதை மட்டும் அடிப்படையா புரிந்து கொள்ளுங்க. உங்களோட வீடுகளில் போய் உங்களோட பிள்ளைகளோட இருக்கேக்க, உங்களோட மனச்சாட்சியை தொட்டு உங்களோட குடும்பத்தோட குடும்ப வாழ்வியலை செய்யக்க நாங்கள் சரியாக இன்றைக்கு கடமை செய்துட்டு வந்திருக்கிறோமாண்டு நிச்சயமா நீங்க சிந்திச்சு பாருங்க, உணர்வை தொட்டு சிந்திச்சு பாருங்க. நீங்கள் உங்களுக்கும் உங்கள் சார்ந்த குழந்தைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்குமான பெரிய ஒரு அழிவு பாதை நோக்கி வந்திருக்கிறீங்கன்றதை நீங்க திரும்பி கட்டாயம் பார்ப்பீங்க. இன்றைக்கு அரசு திணைக்களங்கள் உங்களோட அதிகாரத்துல இருக்கலாம், காலம் கடந்து நீங்கள் ஓய்வு பெற்று வீட்டை இருக்கேக்க உங்களோட பிள்ளைகளும் உங்களோட அரச நிர்வாகத்தின் செயற்பாடு காரணமாக பாதிக்கப்படும் பொழுதுதான் உங்களுக்கு உணர்ச்சி என்றது உச்சத்தை தொடும். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிலையில தான் எங்களோட சமூகம் இருக்குது. மாறுவோம், சிந்திப்போம், சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவோம். இந்த உலகத்தின் பெரிய சிந்தனையே அறிவுதான். எங்கள்கிட்ட படியெடுத்து வரைக்க ஒல்லாந்தனும் ஆங்கிலேயனும் வரைக்க எங்கள்கிட்ட வாழும் கத்தியும் தான் இருந்தது. ஆனால் அவன் எங்களுக்கு சுதந்திரத்தை தந்துட்டு திருப்பி தன்னை நாட்டுக்கு போய் தன்னை நாட்டில இருந்து அறிவு ரீதியான சிந்தனைகளை உருவாக்கி பெரும் அறிவு ரீதியான மாற்றங்களை உருவாக்கி இன்றைக்கு அவன் படையெடுத்து வராமையே என்னுடைய நாட்டுல என்ன செய்ய வேணும், என்ன நடக்க வேணும், என்னுடைய நாட்டுல நான் என்ன சாப்பிட வேணும் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த உலக நாடுகள் தான். இதால அறிவு என்ற ஒரு சிந்தனையால உலகத்துக்கே அறிவை கற்றுக் கொடுத்தங்கிற இனம் இன்றைக்கு நாங்கள் அறிவு ரீதியா சிந்திக்க முடியாத இனமாகவும் நாங்களே போராடி எங்கள் மக்களுக்கான தீர்வுகளை கொடுக்க வேண்டிய ஒரு இனமாக நாங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம். 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இன்னொரு இனத்துக்கு எதிராக போராடினோம். இன்றைக்கு 2024 எங்களோட இனத்துக்கு எதிராகவே நாங்கள் போராட வேண்டி கிடக்குது. இதை விட வேற கொடுமை, வேறு அவமானம், வேறு என்ன வேணும் எங்களுக்கு? ஒன்றிச்சு பயணிக்க வேண்டிய எங்களுடைய சமூகத்திலேயே இந்த ஒற்றுமை இல்லை. நாங்கள் அண்ணனுக்கும் எதிராகவும் தம்பிக்கு எதிராகவும் சங்க காலங்கள் நடந்த மாதிரி தான். அரசனை காட்டி கொடுத்தவனார் பக்கத்திலே இருந்த மாமன் மச்சானன் தான். அந்த அரசன் உலகத்துக்கு எதிராக போராட வேண்டியிருந்தது, தன் சமூகத்துக்கு எதிராக போராட வேண்டியிருந்தது. அதுபோன்றுதான் இன்றைக்கு நாங்களும் எங்களோட சமூகத்துக்கு எதிராக போராட வேண்டி கிடக்கு. சிந்திப்போம், மாற்றங்களை உருவாக்குவோம். அந்த முதல் தம்பி சொன்ன மாதிரி அர்ச்சனாக்கு எதிரான சிந்தனைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டு போறதுக்குன்றதுக்கு அப்பால சரியான சிந்தனைகளுக்கு அவருக்கு வழிகாட்டியாகவும் ஆறுதலாகவும் அவருடைய அடுத்தடுத்த சிந்தனைகளுக்கு ஒரு நல்ல செயற்பாட்டுக்குரிய சமூகமா நாங்க மாறணும் என்றுதான் என்னுடைய சிந்தனையா இருக்குது. நன்றி. தொடர்ந்து கதைப்போம்.